வெல்கம் டு ஆபிதாரியன் சேனல். இன்றைக்கி வந்து பிரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பிரெட்டு ஒரு 4 பீஸு, திராட்சை, முந்திரி, நெய் கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம். இது வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துடணும். இப்போ இந்த சைடு பீஸெல்லாம் கட் பண்ணி காட்டுறோம். சைடெல்லாம் எடுத்துடணும், கட் பண்ணி காட்டுறோம். கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்படி பீஸ் கட் பண்ணி இது எண்ணெயில் போட்டு அப்படியே செவக்க வறுத்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் திராட்சை, முந்திரி நெய்யில் வறுத்து, அப்புறம் ஜீரா காய்ச்சி நெய்யில் வறுத்து, இது மறுபடியும் நெய்யில் வறுக்கணும். மறுபடியும் எண்ணெயில் வறுத்துட்டு மறுபடியும் நெய்யும் திராட்சை, முந்திரியெல்லாம் போட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டோம்னா அல்வா ரெடி. இப்போ செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். தேய்க்க போகிறோம். பிறகு அடுப்பை வச்சிட்டோம். கொஞ்சம் காஞ்சது எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரெட்டை போட்டு எல்லாம் வறுத்து எடுக்கணும். நல்லா காஞ்சிச்சு. வப்படம் போடுறாப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணும். பாருங்கள், கம்மியாக சிம்மில் வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப கருகி போயிடும். நல்லா செவக்க வறுக்கணும். செவந்துருச்சு பாருங்கள். எடுக்கிறோம். எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இப்படி வறுத்துட்டோம். எண்ணெயில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். உடனே ஜீரா காய்ச்சி இது போட்டு திராட்சை, முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு நல்லா கிளறணும். சர்க்கரை போட்டு எசன்ஸ் வேணால் எசன்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா போட்டுக்க வேண்டாம். சரி, இப்போ ஜீரா காய்ச்சி நெய்யில் வறுக்கிறோம். திராட்சை, முந்திரி நெய்யில் வறுத்து போட போகிறோம். எடுத்து தனியாக வச்சுக்கணும். தனியாக எடுத்து வறுத்து வச்சுட்டு, செவந்துருச்சு. இதை எடுத்து ஜீரா காய்ச்சறதுல போட்டுறணும். ஜீரா பாத்திரம் வைக்கிறோம். அதில் போட்டு அதை கூட தண்ணி வச்சு தான் செய்யணும். இதில் விட்டால் கறிகிறோம்னு நாங்கள் வேறு பாத்திரம் வச்சுருக்கோம். கொஞ்சம் நெய் போட்டு சுடுதண்ணி சுடுதண்ணி ஊற்றி அளவா இது கூட கொஞ்சம் சர்க்கரை கொதிக்க வைக்க போகிறோம். சர்க்கரை அளவாக போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், வேண்டாம்னா போதும். இந்த சர்க்கரையை ஜீரா காஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். இதே கலராக இருக்கனால கலர் பொடி வேண்டாம், இதே போதும். சரி, வேறு பாத்திரத்தை போட்டு திராட்சை, முந்திரி மேலால் தூவிடுவோம். அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். சும்மா சாப்பிடாத குழந்தைங்க இப்போ செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 செகண்ட் வேலை தான். வேறு பாத்திரத்தை போட்டு இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்க பிரெட்டு திங்கிற கஷ்டப்பட்டால் இப்படி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இதில் சத்தும் இருக்குது. திராட்சை, முந்திரியெல்லாம் சேரனால அது உங்களுக்கு நல்ல சத்தாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.